ஒரு சிறிய தமிழ்நாட்டு கிராமம். அமைதியான வயல்கள், மண் வீடுகள். அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு சிறுவன். அவன் பெயர் அருண். அருண் எப்போதும் வானத்தை பார்த்து யோசிப்பான். நம்ம கிராமத்திலிருந்து உலகத்தோட இணைக்க முடியாதா? ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து ஒரு பயணி அருணன் அப்பாவின் கடைக்கு வந்தார். ஒரு கடிகாரம் வாங்கினார். பணம் கொடுக்கும்போது அவர் சொன்னார், கேஷ் இல்ல, கார்டு இல்ல, நான் பிட்காயின்ல பே பண்ணலாமா? அருணும் அவன் அப்பாவும் குழப்பமாய் பார்த்தார்கள். பிட்காயின்னா என்ன? பயணி சிரித்தார். இது இணைய பணம். வங்கி இல்லாமல், நாட்டின் எல்லை இல்லாமல், ஒரு மொபைலிலிருந்து இன்னொரு மொபைலுக்கு நேரடி பணம். ஒரு கியூஆர் கோட், ஒரு கிளிக், சில நொடிகளில் பேமெண்ட் ரிசீவ்ட். அருணின் கண்கள் பெரிதானது. வங்கி இல்லாம பணம் வருதா? அந்த நாள் அருணின் வாழ்க்கையை மாற்றிய நாள். அவன் பிட்காயின் பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவனுக்கு புரிந்தது, பிட்காயின் என்பது பணம் மட்டும் அல்ல, அது புதிய உலக நிதிமுறை. அவன் அண்ணன் வெளிநாட்டில் வேலை பார்த்தான். முன்பு பணம் அனுப்ப வங்கி, ஃபீஸ், 3 நாட்கள் காத்திருப்பு. பிட்காயின் மூலம் 10 நிமிடங்கள், குறைந்த கட்டணம். ஒரு நாள் கிராமத்தில் ஏடிஎம் வேலை செய்யவில்லை, வங்கி ஸ்ட்ரைக். ஆனா அருணன் பிட்காயின் வாலெட், இணையம் இருந்தால் போதும். பிறகு அருண் ஆன்லைன் வேலை செய்ய ஆரம்பித்தான். வெளிநாட்டிலிருந்தவர் அவனுக்கு லோகோ டிசைன் வேலை கொடுத்தார். பணம் பிட்காயின்ல வந்தது. கிராமத்திலிருந்த ஒரு சிறுவன் உலகத்தோடு பணிபுரிய ஆரம்பித்தான். சில வருடங்களில் அருண் கிராமத்திலேயே ஒரு டிஜிட்டல் பயிற்சி மையம் தொடங்கினான். மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். பிட்காயின் என்ன, அதை பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்துவது, மோசடியில் சிக்காமல் இருப்பது, இணைய உலகில் வேலை செய்வது. அவன் எப்போதும் சொல்லும் ஒரு வாக்கியம், பிட்காயின் கற்றுக்கொள்வது பணத்துக்காக மட்டும் இல்ல, உலகத்தோட இணைக்க கற்றுக்கொள்வது. இன்று ஒரு காலத்தில் இன்டர்நெட் தெரிந்திருக்கணும் என்பது போல் இப்போது டிஜிட்டல் மணி புரிந்திருக்கணும் காலம் வந்துவிட்டது. பிட்காயின் பற்றி தெரிந்து கொள்வது எதிர்காலத்தை புரிந்து கொள்வதற்கான முதல் படி.